தனக்கும் பிரபாஸ்க்கும் காதல் அப்படின்னு வதந்தி பரப்புனீங்கன்னா வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சுற்றி இருக்கவங்கள எச்சரிச்சிருக்காங்களா அனுஷ்கா. பிரபாஸ்க்கும் அனுஷ்காவுக்கும் காதல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சில கிசுகிசுகள் வெளிவர ஆரம்பிச்சிட்டு இருக்கு இல்லையா. சோ அதை தொடர்ந்து இந்த கிசுகிசுகளை பரப்புறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுஷ்காவுக்கு நெருக்கமானவங்க தானா. சோ அதனால அவங்க எல்லாருக்கும் அனுஷ்கா ஒரு எச்சரிக்கை ஒண்ணு விடுத்திருக்காங்க. என்னன்னா, எனக்கும் பிரபாஸ்க்கும் இடையே காதல் அப்படின்னு யாராவது வதந்தி பரப்புனா வழக்கு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அனுஷ்கா தன்னோட திரையுலகில் அதாவது சினிமா வாழ்க்கையை பத்தியும் ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமணம் செய்து கொள்ளும்படி குடும்பத்தினர் எனக்கு நெருக்கடி தராங்க அப்படின்னு நடிகை அனுஷ்கா சொல்லியிருக்காங்க. அது குறித்து அவங்க டீட்டெயிலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சினிமாவில் அறிமுகமான போது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் அளிக்கிற கதைகள்ல தான் நடிப்பேன் அப்படின்னு, லட்சியம் ஆசை அப்படின்னு எனக்கு எதுவுமே கிடையாது. அருந்ததி படத்துக்கு பிறகு அது மாதிரி கதைகள்ல என்னால நடிக்க முடியும் அப்படின்னு டைரக்டர்களும் தயாரிப்பாளர்களும் நம்பினாங்க. அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். சினிமா ஒரு கனவு உலகம். டைரக்டர் இந்த கனவு உலகத்துல அழகான வானவில்ல உருவாக்குவாரு. அதுல நான் ஒரு வண்ணமா இருக்கேன். நிறைய பேர் சினிமாவில் நடிப்பதற்கு கவர்ச்சியும் அழகும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. ஆரோக்கியமாவும் இருக்கணும். சொந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருந்தா முகத்துல அழகு வந்துடும். அழகு மனசு சம்பந்தப்பட்டது. மகிழ்ச்சியா இருந்தா அழகு இல்லாதவங்க கூட அழகா தான் தெரிவாங்க. இந்த சினிமாவில நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நடிகைகளுக்கு கண்ணீர் கஷ்டம் அப்படின்னு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அது தவறு. கதாநாயகிக்கு முக்கியத்துவம் அளிக்கிற படங்கள்ல சிறப்பா நடிச்சு இருப்பதா நடிகைகளை பலரும் பாராட்டுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க வலியும் வேதனை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேக்கப் போடுவதற்காக மணிக்கணக்கில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். படப்பிடிப்பு முடிஞ்சு இரவு வீட்டுக்கு போனா உடம்பு ரொம்ப வலிக்கும். அதை குடும்பத்தினரிடம் சொல்லி அவங்கள வருத்தப்பட வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனி அறையில இருந்து வேதனையால அழுதுருக்கேன். இஞ்சி இடுப்பழகி படத்துக்காக உடல் எடையை கூட்டிட்டு பின்னாடி குறைக்க ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அது சாதாரண காரியமும் கிடையாது. மேலும் என்னோட திருமணத்துக்கு நேரம் இல்ல. ஒப்புக்கொண்ட படங்களை முடிக்கிற வரைக்கும் திருமணம் பத்தி யோசிக்கவே மாட்டேன். ஆனா குடும்பத்துல விரைவில் திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. சினிமா முன்பு மாதிரி இல்ல. திருமணத்துக்கு பிறகும் பலர் நடிக்கிறாங்க. அது போல நீயும் திருமணம் செஞ்சுட்டு நடிக்கலாம் அப்படின்னு அவங்க வற்புறுத்துறாங்க. கைவசம் இருக்க படங்களை முடிக்கிற வரைக்கும் திருமணத்தை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். என்னோட குடும்பத்தினரோட நீண்ட நாட்களுக்கு பிறகு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டேன். அதுக்கு திருமண தடை, நீங்க கோயிலுக்கு போனேன், பூஜை செஞ்சேன் அப்படிங்கிற ரீசன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுஷ்கா. இந்த மாதிரி நியூஸை உடனடியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.